அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுட்டுட்டு நம்ம வந்து சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா வந்து வெடிக்கும், அந்தளவுக்கு நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ எல்லாமே சுட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ராகியெல்லாம் வந்து தனியாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டோன்னா ராகியெல்லாம் தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னாவே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம சுட்டதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா உதிர்ந்துடும். நம்ம தேய்ச்ச உடனே உதிர்ந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ராகி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இதில் ஒன்று என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தேய்க்கும் போது கையெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடும். ஆனால் சும்மா சாதாரணமாக வாஷ் பண்ணவே நீங்கள் வந்து போயிடும். இப்போ வந்து தேய்ச்சதெல்லாம் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். செய்யும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில். செஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எப்படி காலியாச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து தேய்க்காமல் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் சுட்டதுனால சும்மா தேய்ச்சாவே எல்லாமே ராகி வந்து தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கை இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். சும்மா சாதாரணமாக தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணவே போயிடும். ஏன்னா குளிர் தாங்கலை, அவ்வளோ குளிர் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்வெட்டர் போட்டு எல்லாம் பேக் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்பவே குளிராக இருக்குது. இதில் வேறு தூரல் வேறு போட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப குளிர். உங்கள் ஊரில் எந்த மாதிரி கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், செஞ்ச உடனே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி